ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு சாமியார்ட்ட போய் சொல்றான், "சாமி எனக்கு நிம்மதியே இல்ல சாமி. எங்க வீட்டுக்கு போவே எனக்கு பிடிக்கல. எங்க வீட்டுக்கு போனா என் மனைவி ஒரு பக்கம் தொந்தரவு பண்றா, எங்க அம்மா ஒரு பக்கம் தொந்தரவு பண்றாங்க. நான் வீட்டுக்கே இனிமே போறதில்ல சாமி. எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. நான் இப்படியே எங்கேயாச்சும் நான் போயிட போறேன்." அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார்ட்ட போய் ஒருத்தன் சொல்றான். அதுக்கு அந்த சாமியார் சொல்றாரு, "ஏன் உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "எங்க அம்மாவும் வயசானவங்க. அவங்க வந்து என்ன வளர்க்குற கஷ்டப்பட்டு தான் என்ன வளர்த்தாங்க. இப்பவும் அவங்களோட வேலைகள வந்து அவங்களே தான் செஞ்சுக்கிறாங்க. சமைக்கிறதுலேருந்து மத்த எல்லா வேலையும் அவங்களே செஞ்சு அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க. இருந்தாலும் என் மனைவி என்ன இப்ப சொல்றான்னா, "உங்க அம்மா இங்க இருக்கவே கூடாது. அவங்கள எங்கேயாச்சும் அனுப்பி விட்டுருங்க" அப்படின்னு சொல்றா. இல்லன்னா நான் வந்து இந்த வீட்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை போடுறா. இந்த வீட்லயே இருக்கக்கூடாது. எங்கேயாச்சும் அனுப்பிச்சு விட்டுருங்க. இல்லன்னா நான் எங்கேயாச்சும் போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு தினம் ஒரே இதே தொந்தரவா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சாமி சொல்லி வேதனைப்பட்டு சொல்றான் அவன். அதுக்கு சாமியார் சொல்றாரு, "நாளைக்கு நீ உன்னோட மனைவிய கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி மறுநாள் என்ன பண்றான், தன்னோட மனைவி கூட்டிட்டு சாமியார்ட்ட வரான். சாமியார் இப்ப வந்து அவரோட மனைவிட்ட கேட்கிறாரு, "அம்மா உனக்கு எத்தன பிள்ளைங்கம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த அம்மா சொல்றாங்க, "எனக்கு 2 பிள்ளைங்க சாமி. 2 பையன் தான். ஒருத்தன் 9வது படிக்கிறான், ஒருத்தன் 10வது படிக்கிறான் சாமி" அப்படின்னு சொல்றா அந்த பெண்மணி. சாமியார் சொல்றாரு, "அப்படியாம்மா? நேத்து வந்து உன் மகன் வந்து என்ன பார்த்தான். நீ இந்த வீட்ல இருக்கிறது பிடிக்கலையா? உன்ன பிடிக்கவே இல்லையா? உன்ன எங்கேயாச்சும் அனுப்பிவிட சொல்றான். உன்ன எங்கேயாச்சும் ஆசிரமத்துக்கு அனுப்பிவிட சொல்றான்ம்மா. நீ இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்றாரு சாமியாரு. "என்ன சாமி சொல்றீங்க? அதெல்லாம் என் பிள்ளை அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டானே." "சொன்னாம்மா, நீ வந்து உன்ன பார்த்தாலே பிடிக்கலையா உன் பிள்ளைக்கு? உன்ன எங்கேயாச்சும் அனுப்பிவிட சொல்றான். நீ இருந்தா அவன் வந்து உன் வீட்டுக்கு வரமாட்டானா?" சொல்லி உன் பிள்ளை சொல்றான். "என்ன சாமி சொல்றீங்க? என் பிள்ளை அந்த மாரிலாம் சொல்ல மாட்டான். நான் ஒண்ணும் அந்த மாரிலாம் அவன பெத்து வளர்க்கல. அவன வளர்க்கலாம்னா எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அதெல்லாம் என் பிள்ளை அந்த மாரி சொல்லியே இருக்க மாட்டான் சாமி" அப்படின்னு அந்த அம்மா அடிச்சு சொல்றா. "நீங்க ஏதோ பொய் சொல்றீங்க" அப்படின்னு அந்த அம்மா சொல்றா. "ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு உன் பிள்ளை சொல்ல போறதா நான் சொன்னேன். ஏன்னா, இன்னைக்கு நம்ம என்ன செய்றோமோ, இதத்தான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க கத்துக்கிட்டு செய்வாங்க. நம்ம பெரியவங்களுக்கு என்ன செய்றோமோ, அதத்தான் நம்ம பிள்ளைங்க நமக்கு செய்வாங்க. அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து எந்த உதவி செய்யட்டாலும் பரவால்ல. அடுத்தவங்க வந்து காயப்படுத்தாம இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதத்தான் நம்ம பிள்ளைங்க நம்மட்ட இருந்து கத்துக்குவாங்க. நீ இன்னைக்கு நல்லது செஞ்சீன்னா, நாளைக்கு உன்னுடைய பிள்ளைங்க உனக்கு நல்லது செய்வாங்க." அப்படின்னு சொன்னாரு சாமியாரு. உடனே இந்த அம்மாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கி, "என்ன மன்னிச்சிடுங்க சாமி. நான் ஏதோ தெரியாம தவறு பண்ணிட்டேன். நான் இனிமே திருத்திக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கலங்கிய மனதோட அந்த சாமியாருக்கு நன்றி சொல்லிட்டு, தன்னோட கணவனோட அந்த அம்மா வீட்ட நோக்கி போயிட்டு இருக்காங்க. திருந்திய மனதோட.